டே குச்சனி, இவனுக்கு என்னடா ஆச்சு? இதுல இருந்து எல்லாத்தையும் அவனே குடிச்சிட்டான். என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு? இருங்கடா, இவ்வளவுதான் இருக்கேன். புடுறா. குர்ரா கசக்குதே. சாரா 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 தம்பி டிட்டோ, ஏன் சாமி நிற்கிறீங்க? உட்காருங்க. தம்பி டிட்டோ, நீ உண்மையை சொன்னா நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். இதுக்கு நான் பொறுப்பு. சொல்லு, உன் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? எல்லார் பேரையும் என்கிட்ட சொல்லு. சொல்லுடா தம்பி டிட்டோ. இங்க பாரு, உண்மையை சொல்லலைன்னா உன்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. சொல்லு. சொல்றா, யாரெல்லாம் இருந்தாங்க? போன திருவிழாவில் என் கூட காசு ஷேர் போடுற எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கல, தனியாக என்ஜாய் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் மாஸ்டர், நாம எல்லாரையும் கையும் களமாக பிடிச்சிடலாம். குடிபோதை இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத பொருளாக மாறி போனது. அதனால நீங்களா உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸை கூப்பிடணுமா? எதுக்கு சார் போலீஸ் எல்லாம்? ஏண்டா, ஸ்கூல்ல சாராயம் குடிச்சிட்டு வருவீங்க, நாங்க எதுவும் கேட்க கூடாதா? சார் நான் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் ஹராம். எனக்கும் தான். அறாமா? சரி விடுங்க, அறாமல இருக்கவங்களாம் போங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, யாராவது குடிச்சிருந்தீங்களா? எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது சார். சார், இவங்களை என்ன பண்றது சார்? ஒன்றும் யோசிக்க வேண்டாம், டிசியை கொடுத்து அனுப்பிடலாம். இல்லை சார், இப்போ இவனை வெளியே அனுப்பி என்ன ஆக போகுது? நமக்கும் தெளிவான பதில் கிடைக்கல. அடுத்த தடவை கையங்கலமா பிடிப்போம், இப்போ விட்டுறலாம். இவனை கூட்டிட்டு போங்கடா. கூட்டு போங்கடா. உண்மையா போங்கடா. ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? போங்கடா. கடவுளே. டேய் தம்பி, ஊருக்குள்ள லைப்ரரி இருக்குல்ல, அவர் உதவி பண்ணா அவருக்கு மட்டும் 5 ரூபாய்க்கும் ஃப்ரீயாவும் கொடுப்போம். அத நீ தப்பா எடுத்துட்டு என்கிட்ட வந்தன்னு வை, என்னை பத்தி தெரியும்ல, உன் காலை உடைச்சிருவேன். போடா இங்கிருந்து. என்னதான் அரசாங்கம் இவ்வளவு புக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இவ்வளவு பெரிய லைப்ரரி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லடா. நம்மளும் புதுசா புக்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை நல்லாவே அப்டேட் ஆயிருக்கிறதுனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும். அந்த புக் தான் நமக்கு தேவை. அந்த மாதிரி லைப்ரரியை அப்டேட் பண்றதுக்கு தான் உங்ககிட்ட 20 ரூபீஸ் நாங்க காசு வாங்குறோம். இல்லைண்ணா, 20 ரூபா கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு. 3 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட முடியலன்னு தானே இங்கே வந்தோம். அப்ப போய் குளிக்கிறத பாரு, அங்க காசு வேண்டாம். அப்புறம் நீ குளிக்கிறத பாக்குறதுக்கு மரத்து மேல ஏறி நில்லு, இல்லைன்னா நீ எல்லாம் தாங்க மாட்ட. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அடி வாங்காம இருக்கணும். டேய், நீ சிடிலையும் கேசட்லயும் பாக்குறிய, அது இல்ல, இது உன்னோட உடம்புல இருந்து வரதுடா. நீ ஒரு புதிய உலகத்துக்கே போவ, ஒரு புதிய. உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன உலகம், உன்னோட மூலாதாரத்தை அப்படியே உணர்வ. அப்புறம் இது ஒரு காம உணர்ச்சி, ஒரு செக்ஸ் எஜுகேஷன். சத்தியம். அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரீயா கிடைக்குமா? ஃப்ரீ ஆயிட்டு ஃப்ரீயானா நான் தாண்டா வரணும். போடா இங்க இருந்து. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 30 ரூபா கட்டணும், புரிஞ்சுதா? 30 ரூபாயா? போயிட்டு 50 ரூபா கொண்டு வா, அப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புக்கும் கொடுக்குறேன். என்ன புக்கு சொன்ன? பொன்னியின் செல்வன் புக்கு. அது இருக்கு. அப்போ காதலிக்கிறவனுங்களா செலவு பண்ணி தானே ஆகணும். ஆமா ஆமா. 20 ரூபா எப்படி ரெடி பண்ணுவ? உங்க அம்மாட்ட கேப்பியா? அம்மா காசு வைக்கிற இடம் எனக்கு தெரியலடா. டேய், நீ எல்லாம் ஏடா பையன், அதெல்லாம் பார்த்து வைக்கிறதுல.
நயன்தாரா, த்ரிஷா, தமனா, வேற ராஷ்மிகா. டேய் இங்க இருந்தா சும்மா கொடுத்துருவனா? 10 பைசா குறைக்க மாட்டேன். என் காலை பிடிச்சாலும் கொடுக்க மாட்டேன்டா. 2 ரூபா தரேன். சினிமா புக்கில் நடுப்பேஜை மட்டும் காட்டுங்க. சினிமா புக் வேணும் அது வேணும்னு வந்துடுறான். திருந்த மாட்டான். அந்த காலத்திலே குதிரை அவித்து விட்டுட்டாங்க. கயறு அவித்ததும் குதிரை வேகமாய் ஓடியதே. வேகமாய் ஓடினதும் நாடும் காடு கடந்து போச்சே. ஒரு ஃபைல் புக் கொடுங்கண்ணா. பயரா நில்லு. காசடு நரசை யுத்தம் தொடங்கினாரே. யுத்தம் அதை கொடுங்க. பாருடா பாரு. என்ன கல்லு இருக்கு வாங்காம போறீங்க? அப்படி இப்படி எடுத்து படிக்காத புரியுதா? இருந்து சீக்கிரம் போங்க. கவர்ச்சி அழகிடா. கேவே முடியல. பாட்டில முடிச்சுட்டேன். என்னடா வாய மூடு. அது முக்கியமான கஸ்டமர். சரி புடிச்சது போதும். நேரம் இல்ல. எல்லாம் இருக்கும்ல. பாத்து கலர் படம் தானே. இனி இதை படிச்சு நீ என்ன பண்ண போற? செலவா அப்புறம் போன வாட்டி சென்டர் பேஜ் இல்லாமல் இருந்துச்சு. சென்டர் பேஜ் அந்த பார்பர்கார மாதவன் கொண்டு போயிட்டான். இப்படியே நின்று ஒன்றும் நடக்க போறதில்ல. வாடா பரங்கி. யாரும் கேட்கல. அண்ணா முன்னாடியே சொல்லியிருக்கேன் பரங்கன்னு கூப்பிடக்கூடாதுன்னு. சும்மா இப்படி வம்பிழுக்கிறதெல்லாம் ஊரோட வச்சுக்கணும். கோயம்புத்தூர் பசங்க கிட்ட சொல்லி உன்னை தூக்கிடுவேன். தம்பி டிசோசா, நான் சும்மா தானே சொன்னேன். நீ எதுக்கு கோயம்புத்தூர் திருச்சியும் போனோம்? பார்க்கவா? எடுத்துட்டு வந்துட்டியா? கடவுளே, சரிதான் நான் கேட்டேன். இந்த 600 முழு காசு இருக்கு. அடுத்த முறை ரேட்டு ஜாஸ்தி ஆகும். குண்டை போட எனக்கு தானே ரிஸ்க் அதிகம். தம்பி இது ஒரு குக்கிராமப்பா. இங்க ஒன்றும் விற்கிறதே இல்லை. ஐ டோன்ட் கேர். நீ ரெண்ட் அதிகமாக கொடு. இது அமெரிக்காவோட புக்கு சூப்பராக இருக்கும். அப்படியா? இந்த சைனா ஐட்டம் கிடைக்குமா? அதை தான் ரொம்ப கேட்குறாங்க எல்லாம். எனக்கும் அதான் பார்க்கணும். பார்க்குறேன். இது என்ன ஃபர்ஸ்ட் ஃபாரக்ஸா திருப்பி வச்சிருக்கா? நான் எவ்வளோ சொன்னாலும் நேராக இருக்க மாட்டா. சூப்பர் புக்கு. இதில் 4வதா ஒரு கதை இருக்கு. அதில் படிச்சுட்டு சொர்க்கத்துக்கே போகலாம். நான் 4 தடவை சொர்க்கத்தை பார்த்தேன். இன்னமும் பார்க்கணுன்னு இருக்கு. ஆனால் எனக்கு தான் நேரம் இல்லை. இங்கே நிறைய வேலை இருக்குல்ல.